தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜ்யசபா தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ராஜ்யசபா தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வருகிற பிப்ரவரி மாதம் நிறைவடைகிறது. இதன் காரணமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்ய தேதி குறிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் சற்று முன் நேற்றைய தினம் மாலையுடன் முடிவடைந்தது. இன்று மனு பரிசீலிக்கப்பட்டது. அதில் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுவாக 6 இடங்களுக்கு 6 பேர் தான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். போட்டி இல்லாமல் தேர்வு செய்ததாக அறிவிக்கப்படுவார்கள். இந்த முறை திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், சுதீஷ், அன்புமணி உள்ளிட்ட 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் 7வது நபராக மனு தாக்கல் செய்தார். மனு தாக்கல் செய்த அவர் பரிசீலனையின் போது அன்புமணியின் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. ஆனால் சுவாமிநாதனின் மனு மீது பரிசீலிக்கப்பட்டது. அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதாக இல்லை. போதுமான டாக்குமெண்ட்ஸ் அதில் இணைக்கவில்லை. ஆகவே சுவாமிநாதனுடைய மனு நிராகரிக்கப்பட்டது. சுயேட்சையாக மனு தாக்கல் செய்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய உதவியாளர் சுவாமிநாதன் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. ஆக தமிழ்நாட்டிலிருந்து 6 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது.